கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு காரிய நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்களே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை வேதத்திலிருந்து, வேதம் முழுக்க அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் நமக்கென்று பிரத்யேகமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுவார். அதுதான் அன்றைக்குள்ள கிருபை. அன்றைக்கு நமக்கு தேவையான மன்னா அந்த எடுத்துக்கொண்டு அதை தியானித்து அதை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை ஒளியில் நடத்தல் என்பதாகும். ஒளியில நடக்கிறது, வெளிச்சத்துல நடக்கிறது. ஒளியில நடக்கிறது எவ்வளோ பாதுகாப்பானது, பத்திரமானது, சந்தோஷமானது. ஒளியை நாங்க யோசித்து பார்த்தாலே ஒரு சந்தோஷம். நிறைய விதவிதமான வெளிச்சங்கள் இருக்கிறது. எப்படி ஒரு இருளில் இடத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது அப்படின்னா, கரண்ட் போயிட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கு பிரகாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கிறது. இப்ப நமக்கு எல்லாருக்கும் இது மின்சார வசதிகள் இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய விளக்குகளை கூட நம்ம இயக்கி மிகப்பெரிய வெளிச்சங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கெல்லாம் அதுக்குன்னு தனியா வெளிச்சங்கள். இன்னும் அதாவது சாதாரணமா இருக்கிற வெளிச்சத்தை காட்டிலும் கூடுதலாக அலங்கரிக்கப்பட்ட அழகான விளக்கு ஒளிகள், மின் ஒளிகள், இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு இடத்துல பெரிய கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டுல மிகப்பெரிய ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்க போகிறது, விளையாட்டு அல்லது நம்ம பந்தயங்கள் ஓட்ட பந்தயங்கள் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, இதற்காகவே பிரத்யேகமும் அதற்கென்று மிகவும் அந்த ஒளி அதிகமான விளக்குகள் அதுல பயன்படுத்தப்படுகிறது, சோடியம் லேம்ப் அது மாதிரி. இப்போ இந்த ஒளி அப்படிங்கிறது நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய தேவைக்கு தக்க இது அதிகமாகவோ குறைவாகவோ நமக்கு தேவை. சாதாரண ஒரு வெளிச்சத்துல டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் செய்யறது இல்ல. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனா அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அதற்கென்று சில விளக்குகள் இயக்கப்படும், அதற்கென்று ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கும். அப்போதான் இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்ய உதவுகிறது, பார்க்க வேண்டியவைகளை தெளிவாக பார்க்க உதவுகிறது. வெளிச்சம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்ல. கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கண்ணு பார்க்கலன்னா உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் முதல்ல இந்த உலகத்தை படைக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்படியே வெளிச்சம் வந்தது. முதல்ல பூமி ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு, அந்தகாரம் இருக்கு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது முதல்ல வெளிச்சம் அந்த உலகத்துக்குள்ள வந்தது. அப்போ வெளிச்சங்கிறது தான் முதல் முக்கியமான விஷயமாக இருக்கு பாருங்க. இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். வெளிச்சத்துல நடந்தானா நம்ம இடற மாட்டோம். ஏன்னா எங்க எது இருக்குன்னு நல்லா தெளிவா தெரியும். அப்போ அந்த தெளிவா தெரியறதுனால நம்ம பள்ள மேடுகளை பார்த்து, ஏற்ற இறக்கங்களை பார்த்து நம்ம கவனமா நடப்போம். அப்போ நம்ம இடற மாட்டோம். அப்ப வெளிச்சம் நம்ம கவனமாக நடக்க வைக்கிறது. வெளிச்சம் குறைகளை சரி பண்ணுவதற்கான காரியமாக இருக்கிறது. வெளிச்சத்தை நம்ம பலவிதங்கள்ல பயன்படுத்துறோம். இப்போ வெளிச்சமே ஒருத்தர், அது சங்கீதம் 104:2 சொல்லுகிறது, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறாராம். கர்த்தருடைய ட்ரெஸ்ஸே அப்படியே வெளிச்சத்தையே அவரு ஆடையா அணிந்து கொண்டு இருக்கிறார். வானத்தை திரையை போல விரித்திருக்கிறாராம், ஒளியை வஸ்திரமாகவே தரித்திருக்கிறாராம். அப்போ அவருடைய அந்த வெளிச்சத்துல நடந்தாலே போதுமே, அவரே வெளிச்சமா இருக்கிறார். சரிதானா? ஏசாயா 45:7 சொல்லுகிறது, அவர் ஒளியை படைத்தவர் என்று சொல்லி. ஒளியாகவே இருக்கிறவர், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர், ஒளியை படைத்தவர் நம்மோடு கூட பேசுகிறார். சரியா? அந்த ஒளியில நடக்கணுங்கிறத பத்தி நம்ம கூட பேச போறாரு. கவனமா கவனிப்போம். லூக்கா 2:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி. இன்னும் சற்று நாளைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நம்ம ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். முன்னதாகவே ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை பற்றி, இந்த ஒளியை பற்றி இந்த செய்தியை கொடுக்கும் பொழுதே கூடுதலாக இப்பொழுதே அந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களை நெருங்கி விட்ட ஒரு சந்தோஷத்தை நம் காண முடிகிறது. இன்னும் நம்முடைய சகோதர மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாத மக்களா இருந்தாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒளியின் பண்டிகை என்று சொல்லி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இந்த காலகட்டங்கள்ல. அப்போ லைட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாராலையும் விரும்பப்பட
விரும்பத்தக்கது, எல்லாருக்கும் தேவையானது, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த ஒளி அப்படிங்கிறது யாரு? அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். யோவான் ஸ்நானன் குறித்து சொல்லும்போது அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் வந்தான் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று சொல்லி யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கு என்ன செஞ்சது? அந்த வெளிச்சம் யோவானை ஏன் விளக்குன்னு சொல்லி இருக்கிறது? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் என்ன செஞ்சது? அந்த விளக்கின் வெளிச்சம் நமக்கு எதை காட்டியது? வரப்போகிற மேசியாவுக்கு முன்னாடி இவர் பாதையை ஆயத்தம் பண்ணின இந்த யோவான், மேசியா ஒருத்தர் வரப்போறாரு, இந்த உலகத்தை பாவத்துல இருந்து ரட்சிக்கிறதுக்கு வெளிப்பட போறாரு அப்படின்னு வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தமா அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் விளக்காய் பிரகாசித்தான், எரிந்து பிரகாசித்தான். அப்போ அவனுக்குள்ள இருந்து வந்த வார்த்தைகள், அவன் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்ட நோக்கம் அடுத்து நடக்க போகிற அடுத்து வெளிப்பட போகிற மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசன சத்தமாக இருந்தது. அப்போ இந்த வெளிச்சம் இதுல நமக்கு ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அவனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு யோவானை குறித்து சொன்ன இடத்துல நம்ம இதை காண முடியும். இப்ப பாருங்க, ஒளி இருக்கு, இருள் இருக்கு. யாருமே இருளை விரும்புகிறது இல்ல, எல்லாருமே வெளிச்சத்தை விரும்புகிறோம். பாவம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. யாருமே பாவத்தை விரும்புகிறது இல்ல, எல்லாருமே பரிசுத்தத்தை விரும்புகிறோம். பொல்லாங்கு இருக்கு, சத்தியம் இருக்கு. யாருமே பொல்லாங்கு செய்யணும்னு நினைக்கிறது இல்ல. அது ஒருவேளை அது பிசாசு, அவனுடைய கிரியைகள், அவன் சிலரை பிடிச்சு அவங்கள ஆட்டி படைக்கிறதுனால, அல்லது அவங்கள தன்னுடைய ஆளுகைக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறதுனால பொல்லாதவங்களா இருக்காங்க, மனுஷர்கள் துன்மார்க்கரா இருக்காங்க, இருள்ல நடக்கிறவங்களா இருக்காங்க, பாவத்தை தண்ணீர் போல பருகிறவங்களா இருக்காங்க, பாவத்தை நேசிக்கிறவங்களா இருக்காங்க, விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனம், களியாட்டு, காமவிகாரம், பண ஆசை, பொருளாசை, இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இதெல்லாம் இருளுக்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனா இது அவனுடைய பிசாசும் அவனுடைய கிரியைகளுமாய் இது இருக்கிறது. அப்போ வெளிச்சத்துல நடக்கிறது அப்படிங்கிறது என்ன? தேவனை அறியணும், தேவனை பற்றி அறியணும், தேவனை போல வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவன் பேசுனதை கேட்கணும், தேவன் செய்ய சொன்னதை சொல்லணும். இப்படி ஒரு 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 முற்றிலுமா அதுக்கு ஆப்போசிட்டா, எதிர்மறையா ஒரு நிலைமையில இதை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒளிக்கு வருகிறவன் யாரு தெரியுமா? சத்தியத்தின்படி நடக்கிறவன், வெளிச்சத்துல நடக்கிறவனா இருக்கிறானா, அவன் தான் ஒளியில நடக்கிறானா. அப்ப சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வேத வசனங்கள் தான் சத்தியம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எப்படி குடும்பத்துல நடந்துக்கிடணும், என்னென்ன காரியங்கள்ல ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்கணும், எப்படி சபையில ஒழுங்குகளை கடைபிடிக்கணும், எப்படி சமுதாயத்துல ஒழுங்குகளை கடைபிடிக்கணும், எப்படிப்பட்ட உயர்வை தேடணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சுகமா இருக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சத்தியத்திற்குள்ள. அப்போ ஒளி இடத்துல வர்றவங்க தான் சத்தியத்தின்படி நடக்கிறவங்களாம். ஒளியின் இடத்துக்கு வராதவங்க பொல்லாங்கு செய்கிறவங்களா இருக்காங்க. வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியே பகைக்கிறான். வேண்டாம். பாருங்க, தப்பு பண்றவங்க எல்லாம் இருட்டுல பண்ணுவாங்க, தப்பு பண்றவங்க எல்லாம் மறைவிடத்தை தேடுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள்ல இத நம்ம பார்க்க முடியும், கண்கூடா பார்க்க முடியும். எங்கேயா போய் ஒளிஞ்சு நின்று ரகசியமா தப்பு பண்ணிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு பாவம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தெரியாம ஒளிஞ்சு செய்கிற விஷயங்கள் எல்லாம் அநேகமா பாவ செயல்களா இருக்கும். எங்க போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து ஓடுவாங்க, எங்க மாட்டிக்கிடுவோமோன்னு பயந்து ஓடுவாங்க. எல்லாம் மறைவிடத்துல செய்வாங்க. கொலை செய்கிறவங்க மறைவிடத்துல செய்வாங்க, குற்றம் செய்கிறவங்க மறைவிடத்துல செய்வாங்க. அப்போ இந்த மறைவிடங்கள்ல செய்யப்படுகிற இந்த பொல்லாங்கு செய்யறவங்க எப்படி இருக்காங்க? ஒளிக்கு வரல, வெளிச்சத்துக்கு இன்னும் வரல. வெளிச்சத்துல இருக்கிறவங்க சத்தியத்தின்படி செய்யறவங்களா இருக்காங்க, வெளிச்சத்துக்கு வராதவங்க பொல்லாங்கு செய்கிறவங்களா இருக்காங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திலே வராது இருக்கிறான். எங்க ஒளி வெளிச்சத்துக்கு வந்தனா தன்னுடைய விஷயங்கள்லாம் வெளியரங்கம் ஆயிருமோன்னு சொல்லி வெளிச்சத்தின் இடத்துக்கே வர்றதில்ல.
பாருங்க, சின்ன பிள்ளைங்க கூட சேட்டை பண்ணா அப்பா அம்மா கூப்பிட்டா பக்கத்துல வரமாட்டாங்க. எங்கன கண்டுபிடிச்சேன்னா அடி விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க பார்த்தாலே தெரியும் ஏதோ சேட்டை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராதிருக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஏசுதான் வெளிச்சம் வந்துச்சா. நான் ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இன்னைக்கு உலகத்துல எதையோ வெளிச்சம், எங்கெங்கோ வெளிச்சம் விழுதுன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை தரிசிக்கிறவங்களா, வெளிச்சத்தை நம்புறவங்களா, வேற வேற விதமான எண்ணங்கள்ல, நம்பிக்கைகள்ல, மத நம்பிக்கைகள்ல, சமுதாய நம்பிக்கைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். பாருங்களேன், ஆண்டவருடைய வெளிச்சத்திடத்துல அவர் தான் வெளிச்சம்னா அவர் பக்கத்துல வந்துட்டோம்னு வைங்களேன், அந்த வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், எவ்வளோ ஒரு சந்தோஷமான, அந்த இருட்டுக்குள்ள வாழ்றவங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுல சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க அந்த மறைவிடத்துல செய்கிற அந்த பாவ காரியங்கள்னால அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே இருக்க போறதில்ல. அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்க போறதில்ல, சந்தோஷம் இருக்க போறதில்ல, சமாதானம் இருக்க போகிறது இல்ல. ஆனா எதுவுமே இல்லாத ஒன்றுக்காக ஏன் இவ்வளோ அந்த இருளை தேடி ஓடுறாங்க அப்படிங்கறதுதான் தெரியல. அப்போ அவங்களுக்கு சத்தியம் தெரியல, வெளிச்சம் தெரியல. வெளிச்சம்னா எதுன்னு தெரியல. வெளிச்சம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட வந்துட்டோன்னு சொன்னா, அவருடைய வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும். சந்தோஷம் உள்ளதா, சமாதானம் உள்ளதா, நிம்மதி உள்ளதா, நிரந்தரமான இன்பம் உள்ளதா நம்ம உள்ள ஒரு வாழ்க்கை நம்மால வாழ முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் இதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தான் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியா இருக்கிறார். இன்னும் கூட ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பகை எங்க இருக்கோ அது இருள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப சமாதானம் எங்க இருக்கோ அது வெளிச்சம். ஏசு சமாதானக்காரனரா இந்த உலகத்துல வந்தார். சமாதானம் ஓதும் ஏசு கிறிஸ்து இவர்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவராய், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, தன்னுடைய சமாதானத்தையே உலகத்துல கொடுக்கிற சமாதான பிரபுவாய் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. இவ்வளவு நம்ம தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் இன்னும் நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்க்கணும். வெளிச்சத்துல இருக்கிறோமா, இருளில் இருக்கிறோமா? இன்னும் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள, அந்தகாரங்களுக்குள்ள, பிசாசின் கிரியைகளுக்குள்ள, மாயையான அவனுடைய தந்திரங்களுக்குள்ள சிக்கி கிடந்தோம்னு சொன்னா நம்ம இன்னும் இருளிலே தான் இருக்கிறோம். சகோதரரெல்லாம் பகைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் இருளிலே இருக்கிறோமா? அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒளியா இருக்கிறேன்னா ஒளியின் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட வந்தா நம்ம அவருடைய வெளிச்சத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அங்க விளக்கோட வெளிச்சம் எல்லாம் தேவையில்ல, பரலோகத்துல அங்க ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு. அவரு ஏன்னா ஏற்கனவே தான் நம்ம வசனம் பார்த்துட்டோமே, கர்த்தர் தான் வெளிச்சமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு. அவர் ஒளியை வஸ்திரமா தரிச்சிருக்கிறார், அவர் ஒளியை உண்டாக்கினவரா இருக்கிறார், அவர் பிரகாசிக்கிற ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தவரா இருக்கிறார். நானே மெய்யான ஒளி என்று சொல்லி இருக்கிறார். உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒளியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. நாம் ஒளியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருளுக்குரியவைகளையும் அந்தகாரத்தின் கிரியைகளையும் நம்ம களைந்து விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இடராத பாதையில செம்மையான வழியில நாம் நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. அந்தகாரமான சில பேருடைய வாழ்க்கையில இப்போ இந்த நவீன உலகத்துல பாவம் பெருகி இன்னும் பாவத்திற்கான வழி வாசல்களும் பெருசா திறந்துருச்சு. டிக்டாக் என்ன, யூடியூப் என்ன, வாட்ஸ்அப் என்ன, எல்லா இடத்துலயும் வேண்டாத காரியங்கள்ல, தீமையான காரியங்கள்ல தலையிட்டு அதுல நேரங்களையும் பொழுதையும் போக்கி இருளில இருந்து இருளிலே வாழ்றவங்க இருக்காங்க. கடைசி அது கொண்டு போய் நிறுத்துறது ஒரு தற்கொலைக்குள்ள, ஒரு மரணத்துக்குள்ள அப்படிங்கிற அந்த கண்ணியை அறியாதவர்களா இருளிலே நடக்கிறவர்களா இருக்கிறாங்க.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். எது இருள், எப்படி வாழ்றது இருளான வாழ்க்கை, எப்படி எது வெளிச்சம், எப்படி வாழ்வது ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை. பொல்லாங்கு செய்கிறவர்களா இருந்தா இன்னும் இருளில் இருக்கிறோம். சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தா வெளிச்சத்துல நடக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய வெளிச்சத்திலே அவருடைய பரிசுத்தத்துல நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மையும் உங்களையும் என்னையும் குறித்து சித்தமுள்ளவராய் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஒளியில் நடப்போமா? வாருங்கள், அவருடைய ஒளியில் நடப்போம் வாருங்கள், தேவனுடைய வழியில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லும் பொழுது, அவரே வெளிச்சம் என்று சொல்லும்போது, அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்துல நடக்கிறது தான் வெளிச்சத்துல வாழ்ற வாழ்க்கை. என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்துல நடக்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, வெளிச்சத்துல வாழ்கிற வாழ்க்கை, மறைவில்லாத வாழ்க்கை, ஓப்பனா. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி. பவுல் சொல்லி இருக்கிறாரு, நாம் எல்லாரும் நடமாடுகிற நிருபங்களா இருக்கிறோமா. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் திறந்த புத்தகமா நடமாடுகிற நிருபங்களா நம்ம இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை பாக்குறவங்க நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கொள்வோம். இயேசு வெளிச்சமா இருக்கிறாருன்னு என்ன சொல்றோம்? இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். வெளிச்சம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. வெளிச்சம் நமக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல உட்கார்ந்து எதையாவது படிக்க முடியுமா? எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா? ஒண்ணுமே முடியாது. வெளிச்சம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிச்சம் நமக்கு குறைகளை சரி செய்து கொடுக்கிறது. வெளிச்சம் நமக்கு அடுத்து நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிறது. அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி. வாங்க, இந்த வசனத்தின்படி நடக்கிறதற்கு வாங்க, இந்த வெளிச்சத்துல நடப்போம் வாங்க என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை அழைக்கிறது. வெளிச்சத்துல நடக்க வேண்டாம். என்னுடைய மனம் போன போக்கில என்னுடைய கை வந்தபடியெல்லாம் நான் வாழ்வேன், கால் போன போக்கில நடப்பேன், எனக்கு தோன்றபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தோன்னு சொன்னா ஒரு தோல்விக்குரிய இடத்துல போய் நம்ம நிப்போம். வெளிச்சத்துல வாழ்ந்தாதான் வெற்றிக்குரிய இடத்துல போய் நிப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களே. இந்த வெளிச்சங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லவா? வெளிச்சம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுகிற அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுகிற அறிவு. சில பேருக்கு ஏசப்பாவை தெரியும், ஆண்டவரை தெரியும், ஆனா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ற அறிவே இருக்காது. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்னு சொல்லி அவருடைய இருதயத்தை, அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவே இருக்காது. ஏசப்பா ஒரு கரைக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றினதை நான் செய்வேன் அப்படின்னு செய்தேன்னா நம்ம இன்னும் இருளில தான் இருக்கோம். அநேக கிறிஸ்தவங்களும் இன்னும் கர்த்தரை சரியா புரிந்து கொள்ளாதவங்க வெளிச்சத்துல இல்ல, இருளில தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம அழைக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க. நம்ம இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறோம். அப்போ அவருடைய பாதையில நடக்கணும். இன்னைக்கு உலக காரியம், இன்னைக்கு உலக நடப்பை பார்த்தோம்னா எவ்வளோ நல்ல பிள்ளைங்க கூட தங்களுடைய கணவனோட இணைந்து வாழ முடியல. உடனே எவ்வளோ கோடிகள்ல செலவு பண்ணி எவ்வளோ பிரயாசப்பட்டு பெற்றோர் பார்த்து செய்து வைக்கிற திருமணங்கள் கூட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வியில போய் நிக்குது. அப்போ அவங்க இன்னுமே வெளிச்சத்தை பார்க்கல. வெளிச்சத்துல வாழ்றவங்களா இருந்தாங்கன்னா, கர்த்தர் இயேசுவை பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன பேசுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கர்த்தர் என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது குறித்த அறிவும் புரிந்து கொள்ளுதல இருந்தாதான் அவங்க வெளிச்சத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கூட இந்த அறிவை பெற்றுக்கொள்ளாதவங்க இன்னும் இருளில தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை டைவர்ஸ்ல போய் நிக்குது. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை தோல்வியில போய் நிக்குது. நல்லா படிக்கிற எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிவு பரிதாபமானதா இருக்குது. அவங்களால உலகத்தின் யதார்த்தத்தை விளங்கி கொள்ள முடியல. யதார்த்தம் அப்படிங்கிறது என்னதுன்னு தெரியல. யதார்த்தத்தை தாண்டி கூட
நிறைய நன்மைகள் ஏசப்பா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. இதுதானே எதார்த்தம், இதுனா இப்படிதான் நடக்கும், அப்ப என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவு கடன் ஆயிடுச்சுல்ல, இனிமே இதை அடைக்க முடியாது, இதானே எதார்த்தம், இனிமே ஒரு அசிங்கப்படக்கூடாது, நமக்கு அவமரியாதை வரக்கூடாது, அவமானம் வந்துடக்கூடாது, அப்போ நம்ம வாழ்க்கையை முடிப்போம், இப்படிங்கிற நிலைமைக்குள்ள இப்படிங்கிற டிசிஷனுக்குள்ள தள்ளப்படுறவங்க இன்னும் இருளிலே இருக்கிறவங்க. பாருங்க, இருளில நடக்கிறவங்களை பத்தி நிறைய நம்ம சொல்ல முடியும். வேதத்துக்குள்ள வாங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சத்துல நடங்க. ஒருத்தர் இந்த வெளிச்சத்துல நடந்தா இடற மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில தோல்விய, அதாவது சூழ்நிலை ஒருவேளை கஷ்டப்படுத்துகிறது போல இருக்கலாம், சூழ்நிலை தோல்வி போல தெரியலாம், ஆனா அந்த பாதையில கூட ஆண்டவர் முடிவில ஒரு வெற்றியை வச்சிருக்கிறார், உங்களுக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போக வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். வெளிச்சத்துக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துங்கிற வெளிச்சத்துக்குள்ள வாங்க என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை உங்களை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் எதையெல்லாம், இயேசு சிலுவையில எதெல்லாம் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டாலே நம்ம இந்த உலகத்துல சோர்ந்தே போக மாட்டோம். தெரியுமா? சோர்ந்தே போக மாட்டோம். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு உரியது எல்லாத்தையும் என் தேவன் அவரிடத்துல வைத்திருக்கிறார். என் தகப்பன் அவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். உலகத்துல பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, ஆஸ்தி சேர்த்து வைக்கிறாங்க. நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல தகப்பனே பிள்ளைக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பான்னா, ஏசப்பாவை நம்ம யாரா வச்சிருக்கிறோம்? அவர் நம்மளை யாரா வச்சிருக்கிறார்? அப்படி வருவோம். அவர் நம்மளை யாரா வச்சிருக்கிறார்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ பிள்ளைகளா இருக்கிற அதிகாரத்துக்குள்ள நம்ம இருக்கிற நமக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு பாருங்க. உலக பிரகாரமான தகப்பனே பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான்னா, உலக இரட்சகராகிய நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சொத்தும் வைக்கலையா? நமக்கு ஒரு சுதந்திரமும் வைக்கலையா? இதை நீங்க என்னைக்காவது தியானிச்சிருக்கீங்களா? இப்படி யோசித்திருக்கீங்களா? இயேசு என் தகப்பன், அப்போ எனக்கு எவ்வளவு சொத்து உண்டு. ஏன்னா இந்த முழு உலகத்துக்கும் அதிபதி அவரு. அப்ப எவ்வளோ, இயேசு என் தகப்பன், இயேசு என் தகப்பன். உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய நீங்களே என்று வசனம் சொல்லுகிறது. பொல்லாதவங்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதா கொடுக்கணும்னு நினைப்பீங்களே, பரமபிதா உங்களுக்கு இதை விட அதிகம் செய்ய மாட்டாரா? தம்முடைய பரிசுத்த ஆவியையே உங்களுக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் தோற்று போனவர்களாய் உணர வேண்டும்? ஏன் ஒரு ஒரு கஷ்டத்திலேயே, ஒரு சமாதானமற்ற நிலைமையிலேயே ஏன் வாழ வேண்டும்? கர்த்தர் அதான் ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. வெளிச்சத்துக்கு வாங்க, இயேசுங்கிற வெளிச்சத்துக்கு வாங்க, ஒளியின் இடத்துக்கு வாங்க, ஒளியின் பிள்ளைகளா நடக்கிறதுக்கு வாங்க, அவருடைய வழியில நடப்போம் வாங்க. வெளிச்சத்துல நடக்கிறது என்று சொல்வது அவருடைய வழியில் நடப்பதாகும். அவருடைய வழி செம்மையானது, அவருடைய வழி செம்மையானது, அது சத்தியமானது. அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம இடரவே மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறாதான், வரவழைச்சிருக்கிறாரு. அந்தகார இருளில் நின்று நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். இந்த புண்ணியத்தை நாங்க உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறோம். இருளின் அதிகாரம், சாத்தானுடைய அதிகாரம், அதுல இருந்தெல்லாம் நம்மளை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரண உளையிலிருந்து, சேற்றிலிருந்து, இதுல இருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுத்து நம்ம இதுல இருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மை வரவழைத்திருக்கிறாராம். ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள நம்மை வரவழைத்திருக்கிற தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒளியில் நடப்போம் வாங்க. இருளை விட்டு, பகல் சென்று போயிட்டு இன்னும் சீக்கிரத்துல ஒருவரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகல்ல இருக்கும் போதே நம்ம பகலுக்குரிய கிரியைகளை செய்யணும். இந்த வாய்ப்பு இருக்கும் பொழுதே நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பு எப்பொழுதும் வர்றதில்ல, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. எப்போ யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை நீங்க ஒரு சீக்ரெட்டா, ஒரு ரகசியமா கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதற்கு தைரியம் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை இந்த நாளில தருகிறார். தைரியமாய் அவருடைய வழியில நடங்கள். அவருடைய வழியில நடக்கிறது தான் அவருடைய வெளிச்சத்துல நடப்பது. அவருடைய சத்தியத்துல நடப்பது தான் அவருடைய வெளிச்சத்துல நடப்பது. ஆகவே நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், வாழணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அவருடைய வழியில நடங்க என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நாம் தியானிக்கும்படியா கொடுத்த அந்த வார்த்தையில ஒளியில் நடப்போம், இதுதான் இன்னைக்கு வார்த்தை. ஒளியில நடங்க, இடற மாட்டீங்க, கீழே விழ மாட்டீங்க. வெளிச்சத்தை பார்த்து, இந்த உலகத்தின் வெளிச்சத்தை பார்க்கறதுனால கவனமா நம்ம நடக்க முடியும். அப்படிதான் கர்த்தர் காட்டுற வழியில நீங்க நடந்து பாருங்க, இடற மாட்டீங்க. நிச்சயமாகவே நீங்க தோற்று போக மாட்டீங்க. நிச்சயமாகவே நீங்க வழி விலகி போக மாட்டீங்க. நிச்சயமாகவே செம்மையான பாதையில நேர்த்தியாய் நடந்து அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, நித்திய நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறது. நித்தியமான நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னா ஒளியில நடங்க. ஒளியில் நடப்பது என்பது கர்த்தர் காட்டின வழியில் நடப்பதாகும். கர்த்தர் காட்டுகிற வழி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் காட்டுகிற வழியில நாம் நடக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவருடைய பாதையில நடக்கிறோம். அவருடைய தெய்வீக சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் சுதந்திரத்திற்கும் சொத்துக்கும் உரியவர்களாய் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒளியில நடக்கணும்னு சொல்லி நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள எவ்வளவேன்னு இருள் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட இருள் இல்லப்பா. நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. கர்த்தர் எங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, எங்க பாதைக்கு தீபமா இருக்கிறீங்க. நீங்க ஒளிய வஸ்திரமா தரித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஒளியை உண்டாக்கினவரா இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே தரித்திரங்களோ, சாபங்களோ, தோல்வியின் எண்ணங்களோ, ஆண்டவரே தற்கொலையின் எண்ணங்களோ இருக்க முடியாது அப்பா. நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஜீவன் உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்தினால ஜீவன் உண்டாயிருப்பதாக, இந்த ஒளியினாலே ஜீவன் உண்டாயிருப்பதாகப்பா. உமக்கு நன்றி அப்பா. இருளாய் கிடக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லி நாங்க பேசுகிறோம். நாங்க பேசுகிறது அப்படியே நடக்க போகிறதற்காக நன்றி. நாங்க விசுவாசித்ததை பேசுகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி. இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதாக, பாவ பழக்கங்கள்ல அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை அதிலிருந்து விடுதலை பெற்று ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள வருவார்களாக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. அப்படி நீர் நம்முடைய பிள்ளைகளை நேசித்து அன்பின் கயிறுகளால் உம்மோடு இணைத்து நீர் கட்டி கொள்கிறதற்காக நன்றி. உடைய நேச மார்பில நீர் அணைத்துக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரியமும் பிரசன்னமும் பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari, 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 nizari,